Hi everyone. நம்ம இப்ப பார்க்க போறது எக்ஸல் பத்தி பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸல் ஷீட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல் ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ செல் ரெஃபரன்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு வேல்யூ ஆஃப் அ டிஃபரண்ட் செல். ஒரு செல்லுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கறத சொல்றதா செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு செல் ரெஃபரன்ஸ்க்கு ஃபார்முலால என்ன வேலை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். செல் ரெஃபரன்ஸ் கேன் பி யூஸ்ட் as a variable in a formula. ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஒரு செல் ரெஃபரன்ஸ் வேரியபிளா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க மொத்தம் 3 டைப் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ் இருக்கு. ரிலேட்டிவ் அட்ரஸிங், அப்சல்யூட் அட்ரஸிங், மிக்சட் அட்ரஸிங். இந்த மூணு தான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிளா ஒரு டேர்ம்ல சொல்றேன். ரிலேட்டிவ் அட்ரஸிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபார்முலா நம்ம ஒரு செல்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை காப்பி பண்ணும்போது அடுத்த செல்லுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுதான் ரிலேட்டிவ் அட்ரஸிங். சோ இட் வில் சேஞ்ச் when copied to the other location. அதே இது அப்சல்யூட் அட்ரஸிங் அப்படின்னா நம்மளால லாக் பண்ணிக்க முடியும் அந்த ஃபார்முலாவை. So reference that is locked so that row and column won't change when copied. நம்ம இன்னொரு இடத்துல காப்பி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆகாது. அடுத்து மிக்சட் அட்ரஸிங்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஒரு சர்டன் ஃபார்முலா நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா, ஒரு செல்ல நம்ம ஒரு ஃபார்முலா டைப் பண்றோம், நம்மளுக்கு தேவையான இடத்த மட்டும் நம்மளால லாக் பண்ணிக்க முடியும். மிச்ச இடத்த நம்ம லாக் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கேத்தாப்புல ஃபார்முலா அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அதுதான் மிக்சட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்றாங்க. மிக்சட் அட்ரஸிங்னா என்னன்னா, போத் ரிலேட்டிவ் அட்ரஸிங், அப்சல்யூட் அட்ரஸிங் ரெண்டையும் சேர்ந்ததான் மிக்சட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ரிலேட்டிவ் அட்ரஸிங்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் ஒரு சம்ல. சோ இங்க ஒரு டோட்டல் ரெவென்யூ அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க நம்ம சிம்பிளான ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். அதுல ரிலேட்டிவ் அட்ரஸிங் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். சோ சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம், ஈக்குவல் டு நார்மலா B3 மைனஸ் C3. சோ B3 மைனஸ் C3 இதான் ஃபார்முலா. இதை நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்கம் கிடைச்சது. சோ டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்கம். நம்ம இதை என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி நம்ம டிராக் பண்ணுவோம். ஸோ டிராக் பண்ணும் போது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு எல்லா மந்தோட நம்மளுக்கு இன்கமும் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம ஃபார்முலா என்டர் பண்ணுவோம். பாருங்க, B3 மைனஸ் C3 டபுள் கிளிக் பண்ணா ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா இப்ப செகண்ட் இதுல பாருங்களேன், இதுல B4 மைனஸ் C4 அதுவே ஃபார்முலா மாத்திக்கிச்சு பார்த்தோமா. சோ காப்பி பண்ணி அடுத்ததுக்கு வரும்போது ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்சஸ். இதான் நான் சொல்றேன். இப்ப ஃபார்முலா நம்ம ஒரு இடத்துல போய் டிஸ்பிளே பண்ணலாம். எங்க போய் நம்மளால ஃபார்முலா பார்க்க முடியும்னா, இந்த ரிப்பன் இருக்குல்ல மேல, சோ இந்த ரிப்பன்ல ஃபார்முலான்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த ஃபார்முலால ஷோ ஃபார்முலாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடும். டிஸ்பிளே ஆகுது பாத்தீங்களா. சோ நம்ம B3 மைனஸ் C3 மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஒரு செல்ல. அடுத்த செல்லுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த செல் நம்பரை மாத்திக்குது. B4 மைனஸ் C4, B5 மைனஸ் C5 இப்படின்னு சேஞ்ச் ஆயிக்குது. சோ இதுதான் ரிலேட்டிவ் செல் அட்ரஸிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஃபார்முலா தெரிய வேணா, நம்மளுக்கு ரிசல்ட் தான் தெரியணும்னா ஷோ ஃபார்முலால போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டா ஹைட் ஆயிடும். இதுல இன்னொரு சிம்பிளான மெத்தட் சொல்லி தரேன். இதே ஸ்டெப் தான், நம்ம சப்ட்ராக்ஷன் தான் அதே தான் பண்ண போறோம். ஈக்குவல் டு இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட 1000 டேட்டா இருக்கு. 1000 டேட்டாவையும் நம்மளால இந்த மாதிரி டிராக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்லி தரேன். நம்ம என்ன பண்ணணும்னா, செலக்ட் திஸ் திங் ஃபுல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இப்ப ஈக்குவல் டு போட்டுட்டு அதே தான் B3 தானே. சோ B3 மைனஸ் C3 இந்த ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே என்ன பிரஸ் பண்ணுவோம், என்டர் பட்டன் நம்ம பிரஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல இப்ப நம்ம பண்ணும்போது கண்ட்ரோல் என்டர், கண்ட்ரோல் பிளஸ் என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்வளவு இது செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்துக்கும் சப்ட்ராக்ஷன் அதுவே பண்ணி கொடுத்துரும். சோ இதான் ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் பிளஸ் என்டர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இப்ப நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஷோ ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். சோ இப்ப ரிலேட்டிவ் அட்ரஸிங் அப்படின்னா நான் ரொம்ப பிரீஃபா என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம ஃபார்முலாவை டைப் பண்ணிருக்கோம், அடுத்த செல்லுக்கு நம்ம ஃபார்முலாவை நம்ம காப்பி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கும். அதுதான் ரிலேட்டிவ் அட்ரஸிங் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா அப்சல்யூட் அட்ரஸிங். அப்சல்யூட் அட்ரஸிங் பேஜ்ல நம்ம இப்ப இருக்கோம். அப்சல்யூட் அட்ரஸிங்னா இப்ப என்ன அப்படின்னா,
இப்போ நம்மளால ஒரு ஃபார்முலால லாக் பண்ணிக்க முடியும். அதுதான் அப்சல்யூட் அட்ரஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு முதல் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி தப்பா வருதுன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி கரெக்டா வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒருத்தவங்களோட மார்க்ஸ் இருக்கு 100க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 100க்கு நான் என்டர் பண்ணி வச்சிருக்கிற மார்க் வந்து எப்படி வந்து பர்சன்டேஜா வந்து கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் ஈஸியா உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி 100க்கு என்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் B4. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனோட மார்க் வந்து B4. So B4 divided by 100. Maximum mark is 100. மேல இந்த green colorல காமிக்குது பாத்தீங்களா? Maximum mark is 100. So அது வந்து B3 செல்ல இருக்கு. So B3. So B4 cell divided by B3. Enter தட்டிருங்க. So enter தட்டும்போது நார்மலா இங்க வந்து percentage வந்து 75% இருந்தது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்றீங்க. So scroll பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தப்பா வருது. பாத்தீங்களா? So 65 divided by 100 is 65%. ஆனா 86 வருது. பாருங்க 90 மார்க்ஸ் இந்த பொண்ணு எடுத்திருக்கா. ஆனா 105% வருது. So ஏதோ ஒரு இடத்துல தப்பா இருக்கு. இப்போ நம்ம ஷோ ஃபார்முலா போய் பார்க்கலாம். See நான் ஷோ ஃபார்முலா போறேன். இந்த இடத்துல பாத்தீங்களா B4 by B3 வந்து நான் போட்டிருக்கேன். B4 divided by B3. So B4 நம்ம இப்போ வந்து B3 ஆல தான் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணனும். ஆனா செகண்ட் ரோ பாத்தீங்களா B5 divided by B4 னு இருக்கு. சோ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்ல அது டிவைட் ஆயிருக்கு. ஆனா நமக்கு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணனும்? B3 ஐ லாக் பண்ணனும். B3 தான் கான்ஸ்டன்ட். டிவைடட் பை 100 தான் கான்ஸ்டன்ட். அப்போ எல்லா காலம்க்கும் நம்ம B3 ஐ நம்ம லாக் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் தான் நம்ம மாத்தணும். ஃபார்முலா மட்டும் தான் மாத்தணும். அது எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். சோ அகைன் ஷோ ஃபார்முலாவை எடுத்து விட்டுருங்க. இந்த இடத்துல போயிட்டு திருப்பி ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு B4 வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன்னா B4 B5 நம்ம மாத்தணும்ல. சோ மாத்திட்டு B4 divided by B3. இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்ச் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். நான் B3 போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா B3 ஐ லாக் பண்ணணும். ஏன்னா லாக்னா இந்த சென்ஸ் அதுதான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். 100 தான் எல்லா மார்க்காலையும் நம்ம டிவைட் பண்ண போறோம். சோ B3 ஐ லாக் பண்ணனும்னா F4 அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. F4 பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா பாத்தீங்களா இந்த டாலர் சிம்பல் வந்து லாக் சிம்பலுக்கு B லாக் ஆயிருச்சு 3 லாக் ஆயிருச்சு. சோ ரெண்டு இடத்துலயும் இருக்கா. சோ B க்கு முன்னாடி டாலர் இருக்கு 3 க்கு முன்னாடி டாலர் இருக்கு. சோ ரெண்டுமே லாக் ஆயிருச்சு. சோ இப்போ நமக்கு B3 லாக் ஆயிருச்சு. என்டர் தட்டிருங்க. See I am getting 75. இப்போ வந்து நம்ம என்னன்னா ஏன் 75% னு வராம இருக்குன்னா இங்க வந்து நான் percentage மாத்தாம இருக்கேன். சோ I am going format option நீங்க போங்க. format cellsல போயிட்டு you change into percentage and click OK. ஆட்டோமேட்டிக்கா percentageல மாறிடும். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா கிளிக் பண்ணிட்டு நான் drag பண்றேன். பாத்தீங்களா எனக்கு கரெக்டா வந்துருச்சு. 65 85 90% கரெக்டா வந்துச்சு. இப்போ நான் ஷோ ஃபார்முலா கொடுக்கிறேன். ஃபார்முலால போயிட்டு ஷோ ஃபார்முலாஸ் கொடுக்கிறேன். See எனக்கு எல்லாமே லாக் ஆயிருச்சு. நான் லாக் பண்ணிக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்க. 4thலயும் சரி 5thலயும் சரி 6thலயும் சரி B3 லாக் ஆயிருச்சு. இங்க மட்டும் மாறிட்டே வந்திருக்கு பாருங்க. B4 B5 B6 B7 B8. சோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்சல்யூட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்சல்யூட் டிஃபரன்ஸ்னா நம்ம ஒரு ரோ விட்டு இன்னொரு ரோ நம்ம போகும்போது இல்ல ஒரு காலம் விட்டு இன்னொரு காலம் நம்ம போகும்போது லாக் ஆயிக்கும். நம்மளால லாக் பண்ணிக்க முடியும். சரியா? நம்மளோட செல்ல நம்மளால லாக் பண்ணிக்க முடியும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம அப்சல்யூட் அட்ரஸிங் பார்த்தோம். இப்போ மிக்சர் அட்ரஸிங். மிக்சர் அட்ரஸிங்னா ரிலேட்டிவ் அட்ரஸிங் பிளஸ் அப்சல்யூட் அட்ரஸிங் தான் வந்துட்டு மிக்சர் அட்ரஸிங். இங்க மிக்சர் அட்ரஸிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா 10 into 1 is 10, 20 into 1 is 20. இந்த மாதிரி எனக்கு எல்லா சைடும் எனக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ 50 into 1 இந்த இடத்துல எனக்கு 50 கிடைக்கணும். அதே 50 into 5 இந்த இடத்துல எனக்கு 250 கிடைக்கணும். அது எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நார்மலா வந்து 10 into 1. ஸோ வந்து 10ங்கிறது எந்த இடத்துல இருக்கு? B8ல இருக்கு. 1ங்கிறது வந்து C7ல இருக்கு. ஸோ இங்க நான் ஈக்குவல் டு B8 into C7 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். சோ இதான் நார்மல் ஃபார்முலா. போட்டு நான் என்டர் டைப் பண்றேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டா கிடைச்சிருச்சு. 10 into 1 வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இதை நான் வந்து நான் டிராக் பண்றேன். See எனக்கு ஆன்சர் தப்பா வருது. ஏன் தப்பா வருது நம்ம பார்க்கலாம். சோ 20 into 1 is 20 வர வேண்டிய இடத்துல எனக்கு 200 வருது. சோ அகைன் நான் போய் ஷோ ஃபார்முலாஸ் கொடுக்குறேன். ஷோ ஃபார்முலாஸ் கொடுக்கும் போது எனக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல எனக்கு தப்பா இருக்கு. சோ B9 B10 எல்லாமே மாறிச்சு. ரிலேட்டிவ்ல மட்டும் வருது. நம்ம இந்த ஒரு இடத்துல லாக் பண்ணணும். சோ அகைன் ஷோ ஃபார்முலாஸ் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு ஐ எம் கிளியரிங் ஆல் தீஸ் திங்.
சோ இங்க நான் சொல்லும் போது நல்லா பாருங்க, எனக்கு C7 நான் லாக் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இந்த இடத்துல இது மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஏன்னா எல்லாமே 1 தான் மல்டிப்ளை பண்ணணும். சோ ஈக்குவல் டு B8 into C7 இப்படி நான் போட்டேனா, இப்படி நான் போட்டோன்னே நான் லாக் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், லாக் பண்றதுக்கு F4. சோ F4 நான் டைப் பண்ணிட்டேன். சோ C7 எனக்கு லாக் ஆயிடுச்சு. இப்போ நான் என்டர் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் என்டர் பண்ணி இதை நான் டிராக் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. சோ 20 into 1 30 into 1 கரெக்டான ஆன்சர் இந்த பக்கம் வந்துருச்சு. அதையே நான் இப்படி டிராக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் தப்பா வரும். ஏன்னா நான் C1 மட்டும் தான் லாக் பண்ணிருக்கேன், மத்த எதுவுமே நான் லாக் பண்ணல. அப்படிங்கும் போது எனக்கு ஆன்சர் தப்பா வருது. பாத்தீங்களா? சோ C1 மட்டும் தான் நான் லாக் பண்ணிருக்கேன். சோ எல்லா நம்பரும் 1ஆல மட்டும் தான் மல்டிப்ளை ஆயிருச்சு. சோ இந்த இடத்துல இதுவுமே தப்பாயிருச்சு. நான் இப்ப ஷோ ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்குறேன். சி எல்லாமே C7 லாக் ஆயிருக்கிறதுனால எல்லாமே C7 என்னது 1 தான் C7. சோ 1ஆல எல்லாமே மல்டிப்ளை ஆயிருச்சு. சோ நம்மளுக்கு ஆன்சர் தப்பா வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்பதான் நம்மள அதுக்கு வந்து மிக்சட் அட்ரஸிங்கிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஐ அம் டெலிட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். நான் இதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டு என்னோட நான் சொல்றது நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஆனா B8 வரணும், B9 வரணும், B10 வரணும், B11 வரணும், B12ஆல மல்டிப்ளை ஆகணும். அப்போ B வந்து எனக்கு காமனா இருக்கணும். ஆனா இந்த 8 9 10 எனக்கு மாறிக்கிட்டே இருக்கணும். அப்போ Bக்கு முன்னாடி என்னோட டாலர் வரணும். இங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் B8 நான் போட்டுட்டேன். இப்போ B8 நான் லாக் பண்ண போறேன். சோ லாக் பண்றதுக்கு F4 ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். லாக் பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு நான் ஒருக்க லாக் பண்ணிருக்கேன், பியும் லாக் ஆயிருச்சு, 8 லாக் ஆயிருச்சு. ஆனா எனக்கு B மட்டும்தான் லாக் ஆனுமே தவிர்த்து 8 லாக் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணணும், 20ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 8 லாக் ஆகக்கூடாது. திருப்பியும் F4 ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. திருப்பி F4 ஆப்ஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 8 லாக் ஆயிருச்சு, B ரிலீஸ் ஆயிருச்சு. அகைன் பிரஸ் F4, திருப்பி F4 பிரஸ் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்களா கரெக்ட் ஆயிருச்சு. Bக்கு முன்னாடி டாலர் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா B மட்டும் லாக் ஆயிருச்சு, F வந்து இப்ப ஃப்ரீயா இருக்கு. F வந்து மாறிக்கும், லைக் வந்து 8 வந்து மாறிக்கும், 8 9 10 இந்த மாதிரி மாறிக்கும். சோ இப்ப நான் மல்டிப்ளை பண்றேன் இன்டு அடுத்து நான் இப்ப பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா C7 D7 E7ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படிதானே, ஒரு ஒரு காலம் ஒரு ஒரு தால மல்டிப்ளை ஆகணும். சோ இந்த இடத்துக்கு எனக்கு வந்து C7 தேவை. இப்ப நான் சொல்றது நல்லா கவனிச்சீங்கன்னா C7 D7 E7 F7 and G7 இந்த இடத்துல காமனா இருக்கிறது என்ன இருக்கு, 7 வந்து நம்மளுக்கு காமனா இருக்கு. C D E F G இதுதான் நம்மளுக்கு மாறிக்கிட்டே வருது. அப்ப நான் என்ன பண்ணணும், 7 லாக் பண்ணிட்டு C வந்து நான் ஃப்ரீயா விட்டுறணும். சி நான் C7 நான் டைப் பண்றேன். இப்போ நான் திருப்பியும் நான் லாக் பண்ணணும். லாக் பண்ணணும்னா F4 பிரஸ் பண்றேன். ரெண்டுமே லாக் ஆயிருச்சு. பாத்தீங்களா, ரெண்டுமே லாக் ஆயிருச்சு. சோ திருப்பி நான் F4 பிரஸ் பண்றேன். எனக்கு தேவையான 7 மட்டும் லாக் ஆயிருச்சு. சோ மிக்சட் அட்ரஸிங்னா என்ன அப்படின்னா, ஒன்ன லாக் பண்ணிட்டு ஒரே ஒரு செல்லையே ஒன்ன லாக் பண்ணிட்டு இன்னொன்னு ரிலீஸ் பண்றதா வந்துட்டு மிக்சட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம அதை தான் பண்ணிருக்கோம். இப்போ நான் என்டர் டைப் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல 10 வந்துருச்சு ஆன்சர். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வருதான்னு கரெக்டா நம்ம செக் பண்ணலாம். சி 10 20 30 வருதா, இதே நான் இந்த இடத்துல இப்படி டிராக் பண்றேன். ஐ அம் கெட்டிங் கரெக்ட் ஆன்சர். பாத்தீங்களா, 10 into 20 10 into 3 30 10 into 4 40 10 into 5 50. இதே நான் கீழேயும் நான் டிராக் பண்றேன். see I am getting correct answer. 50 into 5 250 and 10 into 30 into 3 90 இந்த மாதிரி எனக்கு கரெக்டா வருது. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா மிக்சட் அட்ரஸிங். ஒரே செல்லுல ஒருத லாக் பண்ணிட்டு இன்னொருத லாக் பண்ணாம விட்டா இதுதான் மிக்சட் அட்ரஸிங் சொல்றாங்க. நம்ம ஆன்சர் வந்து இப்போ நம்மளுக்கு கரெக்டா வந்துருச்சு. இல்ல ஷோ ஃபார்முலாஸ் கொடுத்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து நம்ம கொடுத்தது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போறோம். சி நான் இப்போ ஷோ ஃபார்முலாஸ் கொடுக்குறேன். பாத்தீங்களா, ஷோ ஃபார்முலாஸ் கொடுக்கும் போது நான் ஏற்கனவே நம்ம என்ன லாக் பண்ணோம், B மட்டும் லாக் பண்ணோம். இந்த 8 9 10 நம்ம லாக் பண்ணல. சோ எல்லா சைட்லயும் B மட்டும் லாக் ஆயிருக்கு பாருங்க. சி ஆல் த சைட்ஸ் B மட்டும் லாக் ஆயிருக்கு, 8 9 10 லாக் ஆகல. அதே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு C7 நம்ம கொடுக்கும் போது என்ன பண்ணோம், 7 மட்டும் லாக் பண்ணோம், ரைட்? சோ 7 மட்டும் எல்லா சைட்ஸும் லாக் ஆயிருக்கு. பாத்தீங்களா, 7 மட்டும் லாக் ஆயிருக்கு, D எல்லாம் மாறி இருக்கு. C7 D7 E7 F7 G7 இந்த மாதிரி மாறி இருக்கா.
சோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா மிக்சட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா? சோ ஒரு செல்லுலயே வந்துட்டு ஒன்ன மட்டும் லாக் பண்ணிட்டு இன்னொன்னு லாக் பண்ணாம விடுறது. நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் அட்ரஸிங்கும் அப்சல்யூட் அட்ரஸிங் தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா மிக்சட் அட்ரஸிங்கும் சில கண்டிஷன்ஸ்ல நம்மளுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வருது. இந்த 3 தான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். So thank you for watching my video.